செருப்படுறா வேச நாயே. போடா முதல்ல வெளிய. டேய் என்ன விடுடா டேய். ஏய் அந்த இருக்கறான்டா. டேய் எங்க இருக்கறான்டா? மச்சான் 30 ஸ்ட்ராங் பீர் பாட்டில் எங்க ஐஸ் ஹவுஸ்ல இருக்குது. ஆயா கிட்ட கருவாடு வரைக்கும் சொல்லிட்டேன். ஃபுல்லா குடிக்கிறோம் மட்டி ஆவறோம். வாழ்க்கை என்ஜாய் பண்ணணும் மச்சான், இல்லனா வாழ்றதே வேஸ்ட். ஏய் ஏன்டா பாட்டில வச்ச? ஏன்டா கோவப்படுற? இந்த பாட்டில் உடைஞ்சு தூள் தூளா கிடக்குற மாதிரி என் மனசு உடைஞ்சு கிடக்குதுடா. டேய் என்னடா ஆச்சு? என் வாழ்க்கையில நான் படாத அவமானத்தை பட்டுட்டேன்டா. என் சொந்த நாட்டை, என் சொந்த மக்களை விட்டுட்டு நான் அகதியா வந்தப்ப கூட அழுததில்லடா. ஆனா இன்னைக்கு இப்போ இந்த நொடி என் நெஞ்சில கத்தியால குத்துற மாதிரி வலிக்குதுடா. ஜாலியா சந்தோஷமா இருக்கலாம்னு வந்தா வாழ்க்கையை வெறுத்து பேசுற. வெறுத்துதான்டா போச்சு, என் வாழ்க்கையை வெறுத்துதான் போச்சு. ஏய் உங்கட நான் இருக்கேன்டா. உனக்கு என்னடா பிரச்சனை? நான் தீர்த்து வைக்கிறேன்டா. போடா, உங்களால முடியாது. போடா இங்க இருந்து. போடா. ஏய் ஏய் என்னடா? வேணாடா டேய். ஏய் என்னடா நீ என்ன பைத்திய மாதிரி பண்ற? இப்போ என்ன நடக்குது? என்ன நடந்தது சொல்றா. சொல்றா. ஏய் சொல்றான்றல. செல்வின்னு நான் ஒரு பொண்ணை விரும்புறேன். ஆனா அந்த செல்வி என்னை விட்டுட்டு அந்த செல்வாவை விரும்புறான். என் காதல அவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. யாரோ அந்த செல்வி? என் ஃப்ரெண்டோட தங்கச்சிடா. இலங்கையில இருந்து என் கூட வந்தவன் என் மனசை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. வார்த்தையால என்ன கொல்றாடா. இன்னைக்கு என்ன பண்ணா தெரியுமா? கொதிக்க கொதிக்க வெந்நீர் எடுத்து என் மூஞ்சில ஊத்திட்டாடா. அவளை விடக்கூடாதுடா. அவளை விடக்கூடாது. அவளுக்கு என்ன தைரியம் இருந்தா உன் மூஞ்சிலே வெந்நீர் எடுத்து ஊத்துவா. இன்னைக்கு அந்த செல்வாவையும் செல்வியையும் போடுறேன்டா. வேணாண்டா, கொலை பண்ண வேணாம். செல்விய மூஞ்சில காரி துப்புனால அந்த அசிங்கத்தோட வலி நான் சாகர வரைக்கும் என் கூட இருந்துகிட்டு இருக்கா. அதை விட கொடூரமான வலிய அவ சாகர வரைக்கும் அவ அனுபவிக்கணும். அதுக்கு நாங்க என்னடா பண்ணோம்? அவ வாழ்க்கைய நீங்க 4 பேர் சேர்ந்து நாசம் பண்ணுங்கடா. அவ நைட்டு வீட்டுல தனியா தான் இருப்பா. 4 பேர் சேர்ந்து அவ வாழ்க்கைய நாசம் பண்ணுங்கடா. அவளை எச்சியாக்குங்கடா. அவ யாருக்கும் பயன்படாம அசிங்கமாகணும். அந்த அசிங்கத்தை செல்வா தூக்கி எறிஞ்சுடா. அவ சீரழியணும். அவ வாழ்க்கையில யாருடைய துணையும் இல்லாம அவ சாகுற வரைக்கும் அவ கஷ்டப்படணும்டா. அந்த பார்த்து ரசிக்கணும்டா. அப்போ இதான் உன் ஆசையா? கரும்பு தின்ன கூலி வேணுமா? இன்னைக்கு அவளை முடிக்கிறடா. இந்த சம்பவம் நடக்கணும். ஆனா இதுல நான் சம்பந்தப்பட்ட விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. டேய் இதெல்லாம் என்ன பெரிய மேட்டரா? சப்ப மேட்டரடா. இன்னைக்கு குட்டியை தூக்கி பந்தாடுறோம். இந்த பிரச்சனைக்கு உனக்கு சம்பந்தமே இல்லடா. மச்சி முதல்ல பீரை போடு, கொஞ்ச நேரம் மனசு ஆற போடு. டேய் காரக்குடி, இன்னைக்கு அந்த ஆரஞ்சு பழத்தை அப்படியே புழிஞ்சி ஜூஸ் போடணும்டா. மச்சான் இன்னைக்கு அவளை முடிக்கிறோம். உன்னை சந்தோஷப்படுத்துறோம். என்னடா? ஆமாடா பண்றடா. நிறைஞ்ச யாருன்னு உனக்கு காட்டுறேன்டி. நிவே தமிழ நீ அன்னைக்கு நல்லா கூத்து பண்ணி விட்டுட்டா. என்னடி சொல்ற?
அவன் நடிச்சாலா இல்ல உண்மையாவே மட்டையாயிட்டாளா? அவளுக்கு தான் பழக்கம் இல்லலடி, தான் மட்டையாயிட்டா. அது கொஞ்சம் ஓவரா அடிச்சிட்டால. அடி போடி, அவ பயங்கர கேடி தெரியுமா? நான் ஈழத்து பத்தினி நாடு துரத்து போறேன்னு சவால் எல்லாம் விட்டா, நீ சரக்கடின்னு சொன்னதை எப்படி குடிச்சா பாத்தியா? அப்பனா அவன் நல்லவ மாதிரி நடிக்கிறான்ற. சத்தியமா நடிக்கிறா. ஆமா, நீ எப்படி அதை சொல்ற? நீ சரக்கடின்னு சொன்னது உனக்காக லைட்டா கொஞ்சமா குடிச்சிருக்கலாம்ல. எப்படி அடிச்சா பாத்தியா? மொடா குடிகாரன் கூட அப்படி குடிக்க மாட்டான்டி. ஃபர்ஸ்ட் டைம் குடிச்சப்ப நான் கூட அப்படி குடிச்சதில்ல. சும்மா நீ கதை கட்டாத. அவ கொஞ்சமா தான் குடிச்சா, அதை நானே பார்த்தேன். நீ பிஸியா இருந்ததுனால கவனிக்கல. அவ நிறைய குடிச்சா, என்னை விட 2 ரவுண்ட் கூட தான் அடிச்சா. ஏய், இப்ப பாரு, அவ வரா, எதுவும் பேசாத. ம். ஏய், இந்த ப்ராப்ளம் எப்படி வரும் உனக்கு தெரியுமா? என்னடி, நான் அங்க வரும்போது என்ன பத்தி ஏதோ குசு குசுன்னு பேசுற மாதிரி இருந்துச்சு. இப்போ சைலண்டா இருக்கீங்க. ஏய், பாத்தியா, நான் சொன்ன மாதிரியே கேக்குறா பாரு. அதான் தமிழனி. உன்னை பத்தி தாண்டி பேசிட்டு இருந்தோம். என்ன பத்தி தானே? எதை? நீ நல்ல படிப்பாளி, புத்திசாலி, சைக்காலஜி தெரியும், நல்லவ வல்லவ, வர்ஜின் பேபி. போதும், என்னன்னு சொல்லு. நீ சாதாரண தாஸ் இல்ல, லாடு லபக் தாஸ்னு சொல்லிட்டு இருந்த. ஏய், கொஞ்ச நேரம் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நான் காணும்னதும் திட்ட ஆரம்பிச்சிட்டீங்க, அதானே? ஆமாண்டி, அந்த முகாம்காரியோட சுத்திட்டு இருப்பேன்னு சொன்னேன். அதை விடு. ஏய், பார்ட்டி எப்படி இருந்தது? போடி, நீங்களும் உங்க பார்ட்டியும். பார்ட்டினா இப்படிதான் குடிச்சு கூத்தாட போடுவீங்களா? சகிக்கல, எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஏன், இதுக்கு முன்னாடி நீ பார்ட்டிக்கு வந்ததே இல்லையா? நீங்க அப்படிலாம் நடந்துக்குவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் பார்ட்டிக்கு வந்திருக்கவே மாட்டேன். ஏய், நீ தான் குடிச்சிட்டு மட்டை ஆயிட்டியே, நாங்க கூத்தடிச்சது உனக்கு எப்படி தெரியும்? இந்த வயசுல அனுபவிக்காம நீ எப்படியே அனுபவிக்க போற? பார்ட்டி ஆயிட்டா அப்புறம் பார்ட்டி எல்லாம் அனுபவிக்க முடியாது. இங்க பாருடி, எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஆளை விடுங்க, அவ்வளவுதான். ஹே, அதுக்காக பட்டிக்காடு கிட்டிக்காடுன்னு சொன்னீங்க, மூக்கிலே குத்துவேன். அது சரி, வீட்ல எதுவும் பிரச்சனை இல்லையே? யார்கிட்டயாவது மாட்டிக்கிட்டியா என்ன? மாட்டிக்க கூடாதுன்னு உஷாரா தான் இருந்தேன். ஆனா அப்படி இருந்தும் மாட்டிக்கிட்டேன். யார்கிட்டடி? தம்பி கிட்ட தான். அப்புறம் என்னடி ஆச்சு? அப்புறம் என்னடி, அவனுக்கு கண்ணு தெரியாதே தவிர அவன் பயங்கர புத்திசாலி. அவன் எனக்கு கேக்கு மெழுகுவத்திலாம் வாங்கி வச்சுட்டு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். மெழுகுவத்தியை ஊதும்போது கண்டுபிடிச்சிட்டான். அப்பா, அவன் யார்ட்டையாவது போட்டு கொடுத்துட்டானா? போட்டு கொடுத்துருவானோன்னு நானும் பயந்தேன். அக்கா கிட்ட மட்டும் சொல்லியிருந்தான்னா அவ்வளோதான், இந்நேரம் காலேஜ்க்கே வந்திருக்க முடியாது, காலேஜ் விட்டு நிறுத்திருப்பாங்க. பரவாயில்ல, அவன் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. ஏய் விடுறி, இவ்வளோ அடுத்த பாட்டில பார்த்துக்கலாம். என்னடி சொல்றா? அது ஒண்ணும் இல்லடி, அடுத்த பார்ட்டி எப்போன்னு கேக்குறா. ஆமா, அடுத்த பார்ட்டி எப்போ வச்சுக்கலாம்? கமிங் சாட்டர்டே. சாட்டர்டே ட்ரை டேடி, இப்பதான் போர்டை பார்த்துட்டு வந்தேன். அப்போ ஃப்ரைடே செட் பண்ணிக்கலாம். ஃப்ரைடே? ஐயோ, ஒரு தடவை பட்டதே எனக்கு போதும், என்ன விட்டுருங்க. இந்த மாதிரி பார்ட்டி உனக்கு பிடிக்கலனா வேற மாதிரி பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஐயோ, ஆளை விடுங்க, லேபுக்கு டைம் ஆச்சு, நான் போறேன். என்னடி, ஒரு நாள் சரக்கு அடிச்சதுக்கு இவ்ளோ பண்றா? நீ அவளை சாதாரணமா நினைச்சிடாதடி, அவ சாதாரண லேடி இல்ல, குள்ளச்சி படா கில்லாடி. வலை விரிச்சோம், சிக்காம தவிச்சிட்டாளடி. வீட்டுல நல்லா மாட்டுவான்னு நினைச்சேன், எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டா. அடுத்த வாட்டி பெருசா யோசிச்சு அவளை நல்லா ஆப் அடிக்கிறேன். என்ன செல்வி, என்னமோ கடுமையான யோசனை போய்கிட்டு இருக்கு போல. என்கிட்ட கூட சொல்லாம மாவை பிசைறப்பவே தெரியுது. சரி, டீ சாப்பிடுவோமா? நானே போட்டு தரவா? என்ன, என்கிட்ட ஏதோ காரியம் நடக்கணும் போல. உன்கிட்ட எனக்கு என்ன காரியம் நடக்கணும்? ஒரு டீ சாப்பிடுவோமான்னு கேட்டதுக்கு ஏன் இவ்வளவு எரிச்சலா பதில் சொல்ற? நிரஞ்சனோட போக்கு கொஞ்சம் கூட சரியில்லை. ஐயையோ, விடுப்பா. இவ்வளவு நேரம் அவனை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தியா? அவனை பத்தி பேசலன்னு உனக்கு தூக்கமே வராதா? அவனுடைய சுயரூபம் ஒரு நாளைக்கு உனக்கு தெரியதான் போகுது. அப்பதான் நீங்க என்ன நம்புவீங்க. செல்வி,
நம்ம நாட்டில் எவ்வளோ பெரிய தலைவர்கள் எல்லாம் நமக்காக எவ்வளோ பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தியிருக்காங்க. எவ்வளோ பேர் போராடி செத்துருக்காங்க. எல்லா போராட்டமும் தியாகமும் வீணாவே போச்சு. என்ன செல்வா கதையை மாத்துறீங்க? கதையை மாத்தல, அந்த களத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இப்படி போராடி செத்தவங்க ஈழம் கிடைச்சிருங்கிற நம்பிக்கையில செத்தாங்க. அந்த போராட்டத்துடைய விளைவு நம்மள மாதிரி எத்தனையோ பேரோட வாழ்க்கையோட விளையாண்டுகிட்டு இருக்கு. எல்லாருக்குமே அவங்கவுங்க சொல்றதும் செய்யறதும் தான் நியாயமா இருக்கு. ஆனா நான் சொல்றது புரியாம பேசிக்கிட்டு இருக்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் பேசு. சரி ஓகே சொல்லுங்க. எங்கட ஊர்ல ஒரு அக்கா ஒருத்தவங்க இருந்தாங்க. தமிழ்நாட்டில் அவங்க கல்யாணம் பண்ணி 2 பேரும் மும்பை ஏர்போர்ட் வழியா வெளிநாடு போனாங்க. மும்பை ஏர்போர்ட்ல கள்ள பாஸ்போர்ட்னு சொல்லி அவங்கள பிடிச்சிட்டாங்க. இந்தியாவில் தான் காசு இருந்தால் எது வேணாலும் பண்ணலாமே. அவங்கள்ட்ட காசு இருந்துச்சு, வெளியில வந்துட்டாங்க. சரி, இங்க இருந்தா வெளிநாடு போக முடியல, இலங்கை போய் அங்கிருந்து போகலாம்னு சொல்லி 2 பேரும் இலங்கைக்கு போனாங்க. கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அவங்க ஹஸ்பண்டை பிடிச்சிட்டாங்க. ஐயோ. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டை பூஜா ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. அந்த அக்கா ஊருக்கு வந்து அங்கேயே தான் இருந்தாங்க. அந்த அண்ணா ஜெயிலில் இருந்து 3 வருஷம் கழிச்சு தான் வெளியில வந்தாரு. அதுக்கப்புறம் தான் அவர் வெளிநாடே போனாரு. அந்த அக்கா கல்யாணம் முடிச்சு 10 வருஷம் கழிச்சு தான் அவங்க புருஷனோடய சேர்ந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நீ நினைச்சு பாரு. சரி, இப்போ நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? எனக்கு புரியல. நம்ம இன்னைக்கு இருக்க சூழ்நிலை எது வேணாலும் நடக்கலாம். அதற்கு தயாரான மனநிலைமையில தான் நம்ம வாழ்ந்து பழகணும். வாழ்க்கையை விட்டுட்டு ஓடக்கூடாது. வாழ்க்கையை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும். செல்வி, இதெல்லாம் யோசிக்காம சும்மா அவன் சரியில்லை இவன் சரியில்லை சும்மா புலம்பிக்கிட்டு இருக்கிறதுல எதுவுமே நடக்க போறது கிடையாது. இலக்கியம் படைக்கிறது ரொம்ப சுலபமானது, இலக்கியத்தை படிக்கிறது சுகமானது. ஆனா இலக்கியத்தனமா வாழ்றது ரொம்ப கஷ்டமானது, அது ரணமானது. அதுவும் எனக்கு தெரியும். ஆனா நான் அப்படிதான் வாழுவேன், நீயும் அப்படிதான் இருக்கணும். அடியாத்தி, எங்க இருந்து பிடிச்ச இந்த சினிமா டயலாக்க? இதுவும் நல்லா தான் இருக்கு. காதை பிடிச்சு கடிச்சிருவேன். ஏய், நீ மனுஷியா நாயா? ரெண்டுமே தான். என்ன செல்வா, நாயெல்லாம் பேச்சு அடிப்படுது? ஆசைக்கு தாண்டா. சப்பாத்தியா? சைடிஸ் என்ன? விளக்குமாறு. விளக்குமாறா? அது எதுல செய்யறது? பன்னீர்ல? வெந்நீர்லடா. மாவு ரொம்ப வெள்ளையா இருக்குது. கோதுமைல செஞ்சதா இல்ல மைதால செஞ்சதா? ரெண்டும் மிக்ஸ் பண்ணி இருக்கு. 2 பேரும் நிப்பாட்றீங்களா? சரி, அந்த ஏஜென்ட் வந்தானா? இன்னும் வரலடா. நாங்களும் அவனத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அப்ப சரி, அப்புறம் வேற என்ன விசேஷம்? செல்வி ஊருக்கு போறாளாம். அப்ப லண்டனுக்கு வரலையா? இல்லடா, லண்டனுக்கு போறதுக்கு முன்னாடி ஊருக்கு போகணுமா. ஊரை பார்க்கணும்னு ஆசையா இருக்கான். அவ 25-30 வருஷமா ஊரு பக்கம் தலை வச்சு கூட படுக்க முடியாம இருக்கானுங்க. இவன் நேத்து வந்துட்டு அதுக்குள்ளே ஊருக்கு போகணுமா? ஆசைப்படுறா, அதுல என்னடா தப்பு இருக்கு? ஏன் வேற கதையே இல்லையா? என்ன பத்தி தான் கதைக்க வேண்டியது இருக்கா? என்னப்பா தம்பிங்களா, கதைக்கிறேன் உதைக்கிறேன்னு என்னென்ன பேசிட்டு இருக்கிறீங்க? உட்காருங்க. என்ன அப்புறம் லண்டன் போக ரெடியா இருக்கீங்களா? அண்ணா, நாங்களாம் ரெடியா தான் இருக்கோம். எங்களை எப்ப லண்டன்ல போய் இறக்கி விட போறீங்க? தம்பி, நான் ரெடி தான். நீங்க எப்பன்னு சொல்லுங்க, அடுத்த 7 நாள்ல நீங்க லண்டன் மாநகரத்துல இருப்பீங்க. பேச்சு மாற மாட்டீங்களே தம்பி. நான் சொன்னதுதான், எல்லாமே தப்பு தான். காசு, பணம், துட்டு, மணி புரிஞ்சுதா? போ, மணி எடுத்துடா போ. இருங்க. அண்ணா, சூடா டீ காஃபி எதுவும் குடிக்கிறீங்களா? அம்மா, நீ ஏற்கனவே சூடா இருக்க, எனக்கு ஜில்லுன்னு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துடா போதும். சரி. அண்ணா, இன்னும் பணம் கிடைக்கலண்ணா. கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணிடுறேன். என்னப்பா சுருட்ட முடியும்? அன்னைக்கே நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன். என்ன இதுனா டவுன் பஸ்ஸா? ஒரு பஸ் போனா அடுத்த பஸ் பிடிச்சி போறதுக்கு? எப்பா, ஃபாரின் போற சான்ஸ் எப்போதான் வரும், கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கணும். நாம நினைச்ச நேரம் போக முடியாது. ஏன்னு இப்படி அவசரப்படுத்துறீங்க? அட என்னப்பா, நீ நானா கப்பலையும் ட்ரெயினை ஓட்டிட்டு இருக்கிறேன். இங்க பாரு, நீ வரலன்னா பரவாயில்ல, நிறைய பேர் ரெடியா இருக்காங்க. இங்க பாரு, காற்றூர்ல போதே தூத்திக்கோ. அப்புறம் மிஸ் பண்ணிட்டு இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லிட்டே இருந்து அப்புறம் என்ன நீ குறை சொல்லக்கூடாது. செல்வா, இப்ப சொல்லு, செல்விக்கு சேர்த்து நான் காசு கட்டுறேன். ஏய் பாப்பா, என் கூட லண்டன் வரியா? ஏய், நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு தான்டா. நீ காசு கட்டி லண்டனுக்கு வரணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. உன் கூட லண்டனுக்கு வர்றது ஒண்ணுதான், மண் குதிரையில கடலுக்குள்ள இறங்குறது ஒண்ணுதான். நான் அன்னைக்கே சொன்னலடா, உனக்கு அறிவே இல்லையா? எதுக்கு எடுத்தாலும் என்னையும் நோண்டிட்டு இருக்க, என் பின்னாலேயே வந்துட்டு இருக்க. உனக்கு வெக்கமா இல்லையா? ஏய், நீ ஒழுங்கா பேசு. ஸ்ரீலங்கால தான் சண்டை போட்டு இருந்தீங்கன்னா இங்க வந்து சண்டை போட்டு இருக்கீங்க. ஹேய், அவன் நம்ம நல்லதுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கான். ஏன் மூஞ்சி லட்சமே பேசிக்கிட்டு இருக்க? வேலை பார்த்துட்டு போறீங்களா? நீங்க இதுல தலையிட வேணாம்.
இங்க பாருங்க தம்பிங்களா, உங்க சண்டையெல்லாம் பார்க்க நான் வரல. எனக்கு உங்க கதையை கேட்க நேரம் இல்ல. அப்பா நான் கிளம்புறேன். இருங்கண்ணே, நான் காசு தரேன். அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க? செல்வா, இந்த தட்டு இட்லி பிடிச்ச முயலுக்கு 3 கலவை இருந்துட்டு போட்டோம். நீ வரியா இல்லையா அதை முதல்ல சொல்லு. நீ வரன்னு சொல்லு, உனக்கு நான் காசு கட்டுறேன். சொல்றா. என்னப்பா இதுக்கு போய் இவ்வளவு யோசிக்கிற? அந்த தம்பி தான் பணம் தரேன்னு சொல்லுதுல்ல. வாய்ப்பு வரும்போது போயிடணும்பா. அதை நல்லா நீ புரிஞ்சுக்க. இங்க பாரு, நீ மட்டும் லண்டன் போனன்னு வச்சுக்கேன், எண்ணி 6 மாசத்துல உழைச்சி இந்த பணத்தை கொடுத்துடலாம். ஆமாப்பா, நான் எதுக்கு சொல்றேன்னா, அதிர்ஷ்டம் ஒரு தடவை தான் கதவை தட்டும். இங்க பார், நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன முடியுமா முடியாதா? யோ சொல்லி தொலையா, மணி ஆகுதியா, நான் போனையா? அந்த தம்பி தான் பணம் தரேன்னு சொல்லுதுல. யோ ஏயா தானும் படுக்காம அடுத்தவனையும் படுக்க விடாம இப்படி இம்சப்படுத்துறீங்க? யோ சொல்லி தொலையா. யோ நிறைய பேர் லைன்ல நிக்கிறாங்கயா. டேய் சுட்டமணி, யோசிக்காத, போதும்டா, விடுறா. எதையாவது சொல்லி தொலைடா. வரியா இல்லையாடா? டேய் பணத்தை கையில வச்சுக்கிதுடா தம்பி, குடுறா, குடுன்னு சொல்லுடா. இவன் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான். தம்பி நீங்களே பேசிங்க. சரி நீ கட்டு மச்சான், பாத்துக்கலாம். என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? என்ன செல்வி செல்வி? என்ன சொல்றது செல்வி? கேளு. என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுதாடா உனக்கு? பைத்தியக்காரனா நீ? அவன் செல்வி. பேச்ச கட்டிட்டு லண்டன் போறியா? உனக்கு அவனோட லண்டன் போறதா பெருசா? சொல்லுடா முதல்ல, சொல்லு முதல்ல. அவன் காசை வச்சுக்கிட்டு உன்னை என்ன பிரிக்க பாக்குறான்டா. பிரிக்க பாக்குறான். என்ன பண்ற? என்ன பண்ற நீ? நீ அவனோடயே போறியா? உனக்கு என்ன விட அவன் முக்கியமா போயிட்டானா? நான் வேணாமா? சொல்லு முதல்ல. நீ லண்டன் போறியா இல்ல என்னோட இருக்க போறியா? சொல்லு முதல்ல. ஜோ செல்வி விடு. நீ போ போ, உனக்கு அவன் தானே வேணும். நீ போ. இனிமேல் எக்கட கட்டி நாசமா போ. இனிமேல் என் மூஞ்சில முடிக்காத. இனிமேல் நீ எனக்கு வேண்டவே வேணாம். போ போ செல்வி. தம்பி என்னப்பா தம்பி, பாக்குறதுக்கு ஆழாக்கு சைஸ்ல இருந்துகிட்டு இந்த மாதிரி பத்ரகாளி மாதிரி ஆட்டம் போடுது. இங்க பார்ப்பா தம்பி, நான் உண்மையை சொல்லிடுறேன். தயவு செஞ்சு வர முடிஞ்சா வரேன்னு சொல்லி, இல்லன்னா இல்லன்னு சொல்ல ஆளுங்க ரெடியா இருக்காங்க. அண்ணே சாரிண்ணே, நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க. நிரஞ்சன் கந்தனும் இல்ல, இப்படியே விட்டுட்டு போனா கோவத்துல ஏதாவது பண்ணிப்பா. முதல்ல நீ போ, நான் என்னன்னு பாத்துட்டு வரேன். ஆமாப்பா, கந்தனும் இல்ல, அப்புறம் லண்டனும் இல்லன்னு ஆயிடும். வா நீங்க வாங்கண்ணே. பாப்பா ரொம்ப சூடா இருக்கு, நீ சமாதானப்படுத்து. நீ செல்வா, வாப்பா. நீ பாத்துக்கடா. செல்வி நீ பெறுவீங்கல்ல. செல்வி கதவு தர செல்வி. பணத்தை கை நீட்டி வாங்கிட்டல்ல, இனிமே லண்டன் மாநகரமே உனக்கு தான் சொந்தம். இங்க பாரு, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள போன் வரும். நீ ரெடியா இருந்துக்கோ, நான் ஏத்தி வரேன். நீ போய் இறங்கிடு. இது போதுண்ணே. சந்தோஷம். சுத்தமுடி, பாப்பா ரொம்ப சூடா இருக்கு. ஆத்தி விடு. வரேன். பாய் பாய். பாய். செல்வி செல்வி கதவு தர. செல்வி செல்வி கதவு தர. ஒண்ணு விட்டு நான் லண்டன் போகல, கதவு தர. ஹே கதவு தரடி. வீட்டுக்குள்ள கால வச்சா செத்துருவேன்டா. உன்னை நம்பி இங்க வந்ததுக்கு எனக்கு இது வேணும், இன்னும் வேணும்டா. இந்த ஆம்பளைங்களே இப்படிதான்டா. நம்ப வச்சு பொண்ணுங்களை உயிரை கழுத்து அறுப்பீங்கடா. உங்களுக்கெல்லாம் எங்கடா பொம்பளைங்க மனசு தெரிய போகுது? இந்த உலகத்துல எனக்குன்னு என்ன இருக்கு? உங்களோட கூட வந்ததுக்கு நான் அங்கிருந்தே சேர்த்து தொலைஞ்சிருக்கலாம். ஊர்ல அப்பாவி ஜனங்களுக்கு மேல எத்தனையோ குண்டு விழுந்துச்சு. அதுல ஒரு குண்டு ஏன் தலையில விழாம போயிருச்சு. அன்னைக்கு ஒரு குண்டு விழுந்திருந்தா நான் நிம்மதியா செத்து தொலைஞ்சு போயிருப்பேன். நான் இப்படி யாருக்குமே எந்த சுமையா இருந்திருக்கவே மாட்டேனே நானு. நான் யாருக்கு என்னடா பாவம் பண்ண? ஏண்டா என் வாழ்க்கை இப்படி நாசம் பண்றீங்க? செல்வி
நான் சொல்ற முதல்ல கேக்குறியா இல்லையா நீ? செல்வி ப்ளீஸ் செல்வி, நான் சொல்ற முதல்ல கேளு. ஏண்டி இப்படி கொல்ற? யாருமே இல்ல, அனாதையா நிக்கிறேன்டா. நீயும் போடா, லண்டனுக்கு போடா. தயவு செஞ்சு கதவை தர. முடியாது, போடா. செல்வி சொல்றேன் இல்ல, முதல்ல கதவை தர. நீ இங்க இருந்து போயிரு. நீங்க இருந்த நான் உயிரோட இருக்க மாட்டேடா, செத்துருவேடா நானு. ஐயோ, என் மூஞ்சில் எம்பளிக்காத செல்வா, போ, நீங்க நிக்காத. யாருமே வேணாம். ஏண்டி இப்படி பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து ஆம்பளைங்க டார்ச்சர் பண்றீங்க? சீ, என்னடா வாழ்க்கை இது?